உலகத்திலே பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா பூமியில அது ரட்சிப்பு தாங்க. அப்பதான் நமக்கு கண்கள் திறக்கப்படும். மோசே சொல்லுவார் பாருங்க, மரிக்கிறதுக்கு முன்னாடி, இஸ்ரவேலை நீ பாக்கியவான்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறாருன்னா, அந்த காலகட்டத்தில் யாரு உண்மையான கடவுளை ஆராதிச்சாங்க அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள். அதனாலதான் இஸ்ரவேலே நீ பாக்கியவான். இன்றைக்கு இந்த கிருபை நாட்கள் இந்த வார்த்தைக்கு இது எப்படி போடலாம் தெரியுமா? கிறிஸ்தவனே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அதனாலதான் அவர் சொல்றாரு, உன்னுடைய புது ஜீவியத்தை குறித்து நம்ம எப்படி கணக்கு போடுறோம் தெரியுமா? இன்னைக்கு யார்கிட்ட பணம் அதிகமா இருக்கோ அவங்க தான் சபையில பெரிய ஆளு, யாரு நிறைய சம்பாதிக்காங்களோ அவங்க தான் பெரிய ஆளு, அவங்க தான் கணம் பண்றாங்க. அவன் எவ்வளவுதான் கஞ்சத்தனத்துல இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு பிசினித்தனம் பண்ணாலும் சரி, அவனை தான் கனப்படுத்துவாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ஆனா ரட்சிக்கப்பட்டவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? எல்லாவற்றையும் நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன்மா. அன்னைக்கு சொன்னான்ல சகைவு, மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றான் அப்படின்னா, ஒரு மனுஷன் பாவ நிச்சயத்தை பெற்றுட்டான்னு சொன்னான்னு வைங்களேன், அது அவனுக்கு நிகர் ரட்சிக்கப்பட்டவன் தான். புது சிருஷ்டியா மாறிட்டீங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள்ல 12 கோத்திரம் உண்டு. ஆனா லேவிக்கு சுதந்திரம் யார் தெரியுமா? கர்த்தர். அதே போல இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்டு இன்னைக்கு நம்ம லேவியர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆசாரியர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு சுதந்திரம் யார் தெரியுமா? கர்த்தர். அவர் தாங்க நமக்கு உதவி செய்வார், அவர் தான் நமக்கு சகாயம் செய்வார்.